பட் அவங்களால ஒரு சாதாரண ஒரு தேங்காய் பால் எடுத்து ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்றதுனால இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுது. இதுக்கப்புறமும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிராண்டை எப்படி டெவலப் ஆகுது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுமே ஒரு பெரிய பிராண்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ப்ராடக்ட் தான் முக்கியம்னு கிடையாது, மார்க்கெட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுல பெருசா சோஷியல் மீடியா பூமிங்ன்றது இல்லவே இல்லை. இப்போ அது பயங்கரமா இருக்கு. அது எப்படி மேம் உங்களுக்கு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி கொடுத்துச்சு? இனிஷியலா நான் பண்ணிட்டு இருந்த டைம்ல இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் எல்லாம் நல்ல பூம்ல இருந்தது. ஸோ அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு போறாங்க, நம்ம ஸ்டோரை பத்தி பேசுறாங்க அப்படின்னாவே அதை கேட்டுக்கிட்டே நிறைய கஸ்டமர் வருவாங்க. இப்போ அந்த ஸ்டேட் கிடையாது. இப்போவும் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது, பட் ஆனால் அது ஒரு பிராண்ட் அவேர்னஸ்க்கு தான் ஒர்க் ஆகுதே தவிர உங்களுக்கு அது சேல்ஸ் டிரைவ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ என்ன ஒர்க் ஆகுதுன்னா வந்துட்டு ஃபவுண்டர் லெட் கண்டென்ட். இப்போ நான் ஒரு ஃபவுண்டர், நான் என்ன பண்ணுறேன், எதனால இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், என் ப்ராடக்ட்னால என்ன பெனிஃபிட்னு நான் பேசுறது டிரைவ் சேல்ஸ் ஆகுது, சேல்ஸ் வந்து டிரைவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. ஸோ அந்தந்த ஃபேஸில் அதை தான் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து கேட்பாங்க, யாரை கேட்டாலும் வீடியோ பண்ணுங்கன்றீங்க, அதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லையா அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ஈஸியாக நடக்கும் அப்படின்னு, இப்போ வீடியோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டிங் நடக்கும், ஈஸியாக சேல்ஸ் நடக்கும், ஈஸியாக ஒரு விஷயம் நடக்கும். இல்லை நான் அதை பண்ண மாட்டேன், நான் கஷ்டமாக ட்ரெடிஷ்னலான வழியில தான் போவேன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓகே, இப்போ வில்லேஜில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியாவே இல்லாமல், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்காமா? அவங்கள சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து பண்ணாலே போதுமா. இன்னைக்கு வில்லேஜ்ல இருக்கிற அவ்வளோ பேரு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பண்றாங்கம்மா. அவங்க தோட்டத்திலேயே இருக்கிற வந்துட்டு காய்கறிகளையோ இல்ல அவங்க மதிப்பு கூட்டி அந்த வேல்யூ அடிஷன் பண்ணி அவங்க சுத்தி இருக்கிற இடத்துல என்ன கிடைக்குதோ அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா கொடுக்குறாங்க. இப்ப பாமரான்ற பிராண்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பனை மரம் நிறைய இருக்கிற ஊர்ல இருந்து வராரு. அவர் அந்த சமூகத்தை வந்து சேர்ந்தவர். அந்த பனை மரம் கருப்பட்டியை வச்சு என்னென்னலாம் ப்ராடக்ட் பண்ணலாம், பனங்கிழங்கை வச்சு என்னென்னலாம் ப்ராடக்ட் பண்ணலான்னு இன்னைக்கு அவர் அதில் ஒரு பெரிய பிராண்டாக டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி டர்மரிக் வெறும் மஞ்சளை வச்சு ஒரு பிராண்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த வில்லேஜில் என்ன ஸ்பெஷலாக கிடைக்குமோ அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக கொடுத்தாலே வந்துட்டு நிறைய பேர் இப்போ தேன் பண்ணுறாங்க, மலை தேன், அவங்க ஊரில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லா போதுமா. ஒன்லி திங் இஸ் சோஷியல் மீடியாவை நல்லா யூஸ் பண்ணி அதை வந்து மார்க்கெட் பண்ணால் மட்டும் போதும்.